வரும். ஸோ கொஞ்சம் சூரிய உதயத்தையோ சூரிய நமஸ்காரத்தையோ இதெல்லாம் செய்ய வைக்கிறது வந்து குழந்தைங்க கிட்ட நிறைய சேஞ்சஸை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. உத்தியோகம் பேசும்போது சரியான வாய்ப்புக்காக நேரமாக இதை அமைச்சு தரப்போகுது. ராகுவுடைய பார்வைகள் இருந்து மறைமுகமான தாக்குதல்கள், டீப்ரமோட் ஆனது, வேலையை விட்டு தூக்குனவங்க, இந்த மாதிரி மன ரீதியான பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தவங்க ஒரு நல்ல அமைப்பில் சம்பளம் குறைவாக இருந்தாலும் பேர் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வேலையில் அமரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரப்போகுது. இதில் இருக்கிறது என்னென்னா, விருச்சிக ராசி நேயர்கள் வந்து எல்லார்கிட்டையும் சகஜமாக பழகிறது, அதுதான் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய மைனஸ். ஆனால் பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா வெளியிலேருந்து பார்க்கும்போது ஐயோ அவங்கள ரொம்ப முரட்டுத்தனம், இவங்க ஒத்து வர மாட்டாங்க. ஆனால் பேசிட்டாங்கன்னா உங்களோட மைனஸை எடுத்து வச்சு பேசுகிறது தான் அவங்களோட வேலை. அப்போ எல்லா இடத்துலையும் ஒரு லிமிட்டடோடு நடந்துக்கிறது நன்மையை ஏற்படுத்தி தரும். அதே தரத்தில் திருஷ்டி தோஷம் அதிகரித்து இருக்கக்கூடியது வந்து விருச்சிக ராசி நேயர்களுக்கு தான். ஸோ கண் பார்வை திருஷ்டியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், சுற்றி போட்டுக்கோங்க, கோவிலில் போய் சுற்றி போடுங்க. இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்களை மாற்றி கொடுக்கும். இந்த சுற்றி போடுறதுன்னு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா, திருநங்கைகள் சுற்றி போட்டாக்கா அதோட பவரே வேறு லெவலுங்க. ஸோ அந்த உங்கள் ஏரியாவில் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு சுற்றி போட்டுக்கிறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும்.